Sri Muthukumaran Arts and Science College, Mangadu, Chennai. Admissions open for BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now. அப்பாவி என்றாலும் தப்ப முடியாது அதிர வைக்கும் பினாமி தடுப்பு சட்டம். அதாவது சட்டத்தை ஏமாற்றணும், தவறாதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜெயிலுக்கு போகிறதுலையோ அவங்களுடைய சொத்துக்களை இழக்கிறதுலையோ பிரச்சனை இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்பாவியாக இருப்பார். சட்டம் தெரியாத காரணத்தினால் எனக்கு சட்டம் தெரியாதுங்க, இதில் போய் சிக்கிட்டேன், எனக்கு அந்த இன்டென்ஷன், அதாவது அந்த எண்ணம் இல்லை யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவர் இந்த ரெக்கார்டிங்கை பார்த்தா அந்த பினாமி தடுப்பு சட்டத்தில் எப்படி சிக்காமல் வாழலாம் அப்படிங்கிறத எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பினாமி என்றால் யாருங்க? அதாவது பழைய உதாரணம்லாம் நமக்கு தெரியும். என்னது பழைய உதாரணம்? இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அரசாங்கத்திற்கு நான் எவ்வளோ வரி செலுத்தணுமோ அவ்வளோ செலுத்தலை, அல்லது நான் வேறு சில எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறேன், நிறைய சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும், என் பேர்லேயே வாங்கினா எனக்கு டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கையான ஒருத்தரை பிடிப்பேன். நான் சொல்லுவேன், இந்த பார், நான் உனக்கு எல்லா பணமும் தரேன், அந்த நிலத்தை வாங்கி தருகிறேன், அந்த நிலம் உன்னுடைய பெயரில் இருக்கும், ஆனால் அது என்னுடையது, நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவரை பினாமியாக நியமித்து அந்த சொத்துக்களை வாங்கி அவருடைய பெயரில் வைத்திருப்பேன், நான் எப்போ கேட்டாலும் அவர் கொடுத்துடணும். இதுதான் பினாமி சொத்து, அவர்தான் அந்த பினாமி. இது பழைய உதாரணம். நான் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு. அதாவது பழைய சட்டம், புதிய சட்டம் ஒன்று இருக்கிறது. ஒரு 3 உதாரணங்கள் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த புதிய சட்டத்தில் ஏன் அப்பாவிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முதலாளிங்க, அவர்கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. அந்த டிரைவர்கிட்ட இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, இந்தப்பா 8 கோடி ரூபா பணம் வச்சுக்கோ, நான் எப்போ கேட்குறேனோ கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. டிரைவர் சரி, முதலாளி சொல்லிட்டாரு, ஒன்று வாங்கி அந்த பணத்தை வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும், இல்லை வேலையை விட்டு போகணும். சரி, முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கலாம், நம்ம இந்த பணத்தை கரெக்டாக முதலாளிக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் கொண்டு போய் வச்சா யாராவது திருடி கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறது, அதனால் வங்கி லாக்கரில் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிடலாம், முதலாளி கேட்கும்போது எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, முதலாளி சொன்ன மாதிரியே 8 கோடியை கொண்டு போய் வங்கி லாக்கரில் வச்சிடறாரு. ஒரு நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க, வருமான வரித்துறை சோதனை முதலாளி வீட்டில் போட்டாங்க. யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குமோ அவங்க மீதெல்லாம் ரைடு வந்தாங்க. இதில் இந்த டிரைவரும் ரைடில் டிரைவர் வீட்டில் ரைடு வராங்க. பார்த்தா ஒரு சாவி இருக்குது. என்ன சாவின்னு கேட்டால், இல்லைங்க இந்த மாதிரி வங்கி லாக்கர் சாவி. உடனே அந்த சாவியை கொண்டு போய் வங்கி லாக்கரில் திறந்து பார்க்குறாங்க. இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் 8 கோடி ரூபா பணம் இருக்குது, அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. 8 கோடி ரூபா ஒரு டிரைவர், நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்தது, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது, சார் எனக்கு எதுவும் தெரியாது, எங்கள் முதலாளி பத்திரமா கொடுத்து வச்சுக்க சொன்னார், இதில் எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது, நான் எங்கள் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கேன், இந்த 8 கோடி ரூபாவை பத்திரமா வச்சு திருப்பி கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னாரு. அவர் மீது பினாமி சட்டம் பாய்ந்தது. அதில் அவர் அப்பாவி என்று தான் அப்பாவி என்று குறிப்பிடுகிறார், ஆனால் சட்டம் விடாது. இது உதாரணம் 1. உதாரணம் 2 பார்க்கும்போது, அதாவது ஒரு இடத்துல ஒரு முதலாளி என்ன பண்ணுறாரு, தங்ககிட்ட வேலை செய்கிற ஏழை பணியாட்களை அழைத்து, யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்லையோ நான் உங்களுக்கு வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எதாவது கொண்டு வாங்க, உங்களுடைய கையெழுத்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, தங்களுடைய ஏழை தொழிலாளிகிட்ட இதெல்லாம் வாங்கிடுறாரு. தகவல்லாம் வாங்கிட்ட பிறகு அவங்க கேட்குறாங்க, என்ன சார் அக்கௌண்ட் திறந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இன்னும் அக்கௌண்ட்டு கைக்கு வரலையே, அக்கௌண்ட் அதெல்லாம் கைக்கு வரும், உடனே வங்கி கணக்கு வச்சு என்ன பண்ண போகிறீங்க, பத்திரமா என்கிட்ட இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க முதலாளி வீட்டுக்கு. அதே மாதிரி அவங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது, இவர் தன்னுடைய தொழிலாளிகளுடைய வங்கி கணக்கில் நிறைய பணம் வருது, நிறைய பணம் போவது தெரிந்த பிறகு வருமான வரித்துறை என்ன பண்ணுறாங்க, யார் பேரில் வங்கி கணக்கு இருந்ததோ அவர்கள் மீதும் பினாமி சட்டம் பாய்ந்து விட்டது. இது 2 அவங்கெல்லாம் அப்பாவின்னு சொல்கிறாங்க, எங்கள் பேரில் வங்கி கணக்கு இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெளிவாக தெரியாது, ஆனால் நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டோம், கைதாகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது உதாரணம் 2. உதாரணம் 3, அதாவது என்ன இருக்கிறது அப்படின்னே தெரியாமல் சில பேர் பார்சலை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பார்சலை கொண்டு போய் இன்னார்கிட்ட கொடுத்துட்டு இதுதான் அடையாளம், இல்லை இதுதான் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவர் கொண்டு போயிருப்பார். வழியில் யாராவது ரகசிய தகவல் கொடுத்து அவங்கள வருமான வரித்துறை பிடிச்சிருவாங்க, அல்லது போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கும்போது நிறைய பணம் இருக்கும். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க, யார் கொடுத்தா அப்படின்னா, ஒரு வேளை இவர் தன்னுடைய முதலாளியா அல்லது யார் கொடுத்தமிச்சாங்களோ அவரை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட இவர் மாட்டிக்கொள்வார். நான் அப்பாவி சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், கொடுத்தாங்க கொண்டு போய் கொடுக்குறேன் சார், என்ன விட்டுருங்க அப்படின்னா சட்டம் விடாது. இதுதான் லேட்டஸ்ட் சட்ட திருத்தம் சொல்கிறது. ஆக மாட்டிக்கொண்டவர் உண்மையை சொல்லியிருந்தா, இவர் யாரை காட்டி கொடுக்குறாரோ அவர் மீதும் சட்டம் பாய்ந்திருக்கும், இவர் மீதும் சட்டம் பாய்ந்திருக்கும். இவர் எப்படி தப்பிக்க முடியாது. இவர் யாரையும் காட்டி கொடுக்கல அப்படின்னாலும் இவர் மீது சட்டம் பாய்ந்துவிடும். அப்பாவிகள் என்று சொல்லி தப்ப முடியாது. புரியுதுங்களா? இதுதான் இந்த 3 உதாரணம். சரி, பினாமி பரிவர்த்தனையில் ஏன் நிறைய பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வரி
தவிர்ப்பு, ரகசிய சொத்து உருவாக்கல், கணக்கில் வராத முதலீடுகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்க. இப்போ மொத்தமே 2 சட்டம் தாங்க இந்த பினாமி தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை. முதல்ல 1988ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பெயர் பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. இந்த சட்டம் போதுமானதாக இல்லை, சட்ட திருத்தம் தேவைப்பட்டது. ஏன் சட்ட திருத்தம் தேவைப்பட்டது? இதில் சட்டம் நடைமுறைப்படுத்த போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் உணர்ந்ததாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பல பேர் இதை விமர்சனம் கூட செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த சட்டம் ஒரு பெரிய புலி தான், ஆனால் பல்லில்லாத புலி. பல்லில்லாத புலிக்கு யாராவது பயப்படுவாங்களா? அதனால் சட்ட திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு சட்ட திருத்தம் வந்தது. எத்தனை வருஷம் முன்னாடி? 5 வருஷம் முன்னாடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை பினாமி பரிவர்த்தனைகள் தடுப்பு திருத்த சட்டம் 2016. இந்த சட்டமும் நிறைவேறியது. மொத்தம் முதல் சட்டத்தில் உள்ள பிரிவுகளை காட்டிலும் பல மடங்கு அதிக பிரிவுகள் இதில் வந்துவிட்டது. மொத்தம் 72 பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த சட்டம் சொல்கிறது என்ன? முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு 3 சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொத்து பினாமி சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி முடிவு செய்து விட்டால் அந்த சொத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும். நம்பர் 1. அது மட்டும் இல்லை, அந்த சொத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ, சந்தை விலை என்ன? உதாரணத்துக்கு ஒரு சொத்தினுடைய சந்தை விலை 1 கோடி ரூபாய் இருந்தால் 25% அபராதம் கட்டணும். அந்த 1 கோடி ரூபாய் சொத்தம் போயிடும். 25% 25 லட்சம் ரூபாயும் அரசாங்கத்துக்கு அபராதம் கட்டணும். 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலையும் வந்துவிடும். இதுதான் இந்த சட்டத்தினுடைய சாராம்சம். அதாவது சட்ட நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் இன்கம் டேக்ஸில் கடந்த 4 வருஷத்தில் குறைஞ்சது 5000 கோடிக்கு மேலே உள்ள பினாமி சொத்துக்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5000 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000 கோடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள். சரி, விசாரணை நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போது எப்படி இன்கம் டேக்ஸுக்கு தகவல் போகுது, எப்படி இன்கம் டேக்ஸ் ரெய்டு வராங்க, எப்படி அந்த சொத்துக்களை முடக்கிறாங்க, பிறகு கடைசியில் அந்த சொத்துக்களை எப்படி பறிமுதல் செய்கிறாங்க, ஆட்களை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல நீங்கள் நாயகன் படம் பார்த்துருப்பீங்க. நாயகன் படத்தில் கமல்ஹாசன் சரக்கு கொண்டு போவார் கப்பலில். விஷயம் தெரிஞ்சவரே ஒருத்தர் போட்டு கொடுத்துருவார். திடீர்னு ரெய்டு வருவாங்க. அதுக்குள்ளே கமல்ஹாசன் அதுக்குண்டான நடவடிக்கைலாம் எடுப்பார். அதே பாணியில் தான் யாராவது இப்போ இன்கம் டேக்ஸுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ, உங்களை பற்றி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இன்கம் டேக்ஸுக்கு ஃபோன் போட்டு தகவலை சொல்லி விடுவார்கள். இவர் இன்னென்ன இடத்துல பினாமி சொத்து வச்சிருக்கார், இவர் நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா பிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருவாங்க. இது ரகசிய தகவல். வர தகவலை இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஏற்றுக்கொள்வார்கள். ரகசிய தகவல் என்பதால் ரகசிய விசாரணை. யாரும் சும்மா தமாஷ்க்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரா அல்லது உண்மையிலேயே முகாந்திரம் இருக்கிறதா என ரகசியமாக விசாரிப்பார்கள் அதிகாரிகள். முகாந்திரம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ரகசிய விசாரணை அதிகாரப்பூர்வ விசாரணையாக மாறும். அப்படி மாறிவிட்டதென்றால் முதல்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் பார்ப்பது வங்கி கணக்கு தான். ஒரு சொத்து ஒருவர் வாங்கி வைத்திருக்கிறார், அவருடைய வங்கி கணக்கு சொல்வதென்ன, என்னென்ன பரிமாற்றங்கள் வங்கியில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து இது பினாமி சொத்து தான் என அந்த அதிகாரி முடிவு செய்து விட்டால் முதல்ல நோட்டீஸ் கொண்டு போய் அந்த பினாமி சொத்துல ஒட்டிடுவார். அந்த நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த அதிகாரி, உதாரணத்துக்கு டெப்யூட்டி கமிஷனர் ரேங்க், துணை ஆணையர் ரேங்கில் வருமான வரித்துறையில் உள்ள ஒரு அதிகாரி முடிவெடுத்து விட்டால் அவருடைய மேல் அதிகாரியான அடிஷனல் கமிஷனர், கூடுதல் ஆணையர்கிட்ட ஒப்புதல் பெற்ற பிறகு முதல் நோட்டீஸ் சுவரில் கொண்டு வந்து ஒட்டி விடுவார்கள். அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? 90 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தண்டோரா போடுறவரையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அதாவது உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லுவாங்க, விஏஓ அல்லது ஆர்ஐ, தாசில்தார், சப் ரெஜிஸ்டார், இவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லுவாங்க. தண்டோரா போடுறவர் வந்துடுவார். தண்டோரா என்ன போடுவார் அப்படின்னா, தண்டோரா போடுவதன் முக்கிய நோக்கம் 90 நாட்களுக்கு இந்த சொத்தை யாரும் வாங்கி விடாதீர்கள், ஜாக்கிரதை, வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்து நோட்டீஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்களுக்கு சொல்வதற்காக அந்த செட்டப். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 90 நாள் அவகாசம் கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 90 நாட்களுக்குள்ள யாருடைய சொத்து பினாமி சொத்து என தீர்மானிக்கப்பட்டதோ அவர் இது பினாமி சொத்து அல்ல என தன்னை நிரூபிக்க வேண்டும். அதற்காக அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 90 நாளுக்குள்ள ஒரு ரிப்ளை ஃபைல் பண்ணுவார், அதாவது ஒரு பதில் தாக்கல் பண்ணுவார். பிறகு அந்த வருமான வரித்துறை அதிகாரி அவருடைய பதிலை பார்ப்பார், இவர் கையில் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு வச்சு பார்ப்பார், சரி இது ஏற்கத்தக்கதா என பார்ப்பார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து விடுவார். அது என்ன முடிவாக இருக்கும்? மேற்கொண்டு இவருடைய சொத்தை பறிமுதல் செய்யலாமா அல்லது இவருடைய பதில் ஏற்கத்தக்கதாக இருக்கு, போதுமான ஆவணங்களை கொடுத்திருக்கார், அதனால நம்ம கொடுத்த நோட்டீஸை திரும்ப பெறலாமா
அப்படிங்கிற முடிவை அந்த அதிகாரி எடுக்க வேண்டும். இதற்கும் அவர் தன்னுடைய மேலதிகாரி அடிஷனல் கமிஷனரிடம் டெப்யூட்டி கமிஷனரானவர் ஒப்புதல் பெற வேண்டும். இங்கே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நோட்டீஸை திரும்ப பெற்றாங்கன்னா இங்கே முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நோட்டீஸை திரும்ப பெறலை, அந்த சொத்தை வந்து பறிமுதல் பண்ண போகிறாங்க, சம்மந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா அடுத்த கட்டமாக இது எங்கே போகும்? சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகும். எடுத்த உடனே உயர் நீதிமன்றத்துக்கு வராது. இதற்கென ஒரு சிறப்பு நீதிமன்றம் உண்டு. இந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஆங்கிலத்தில் பெயர் என்ன தெரியுமா? அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என அழைப்பார்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையை பொறுத்தவரை டி நகரில் இந்த அலுவலகம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நீதிபதி யார் என கேட்டிங்கன்னா அவரும் ஒரு அதிகாரி தான். IRS, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் என அழைப்பார்கள். IAS IPSலாம் சொல்கிறோம்ல, அதே போல் தேர்வு தான் IRS. அந்த IRSல மூத்த அதிகாரி இருப்பார், அதாவது கமிஷனர் ரேங்கில் உள்ள அதிகாரி தான் அங்கே நீதிபதியாக இருப்பார். இரண்டு தரப்பிலும் அழைத்து விசாரித்து அவர் தீர்ப்பு வழங்குவார். இதற்கு முன்னாடி இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பளிக்கிறாரு. அது இந்தியாவிலேயே ஒன்று தாங்க இருந்தது, டெல்லியில் மட்டும்தான் இருந்தது. நாளுக்கு நாள் இந்த மாதிரி அதிக பினாமி சொத்தை அட்டாச் பண்ணுறாங்க. நிறைய பினாமி சொத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. போதுமானதாக இல்லை, அதாவது இந்த நீதிமன்ற அமைப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் 4 இடத்துல வச்சுட்டாங்க, 4 முக்கிய நகரத்தில், அதாவது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை. நம் சென்னை என்று பார்க்கும் பொழுது தமிழகம் மற்றும் அண்டை மாநிலம் தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் அங்கு நடக்கிற இந்த பினாமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கும் வழக்கு விசாரணை சென்னையில் உள்ள டி நகரில் தான் நடைபெறும். சரி, இப்போது அங்கே வந்து சம்பந்தப்பட்டவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரலை, அவருடைய சொத்துலாம் கையை விட்டு போக போகுது அப்படின்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அங்கேயும் அவருக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தால் உச்ச நீதிமன்றம் வரை போய் அவர் தன்னுடைய வழக்கை வாதாடி பார்க்கலாம். இதுதாங்க உச்ச நீதிமன்றம் தான் உச்சபட்ச அமைப்பு. உச்ச நீதிமன்றம் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் ஒருவருடைய சொத்து இருக்குமா அல்லது பறிபோகுமா, அவர் வெளியே இருப்பாரா ஜெயிலில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படும். இதில் முக்கியமான ஒரு அம்சம் இருக்குங்க. என்ன அந்த முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பினாமி சொத்துக்கள் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நவம்பர் 2016 திருத்தப்பட்ட சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா முந்தைய காலத்திற்கும் பொருந்தும் என அர்த்தம். இன்னொரு வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில், ப்ராஸ்பெக்டிவ் என்றால் வருங்காலம். இந்த வார்த்தையை நீங்கள் சட்டத்தை ஆராயும் பொழுது அடிக்கடி பார்க்க வேண்டி இருக்கும். ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தில் சொல்லும் பொழுது நவம்பர் 2016க்கு முன், ப்ராஸ்பெக்டிவ் என சொல்லும் பொழுது நவம்பர் 2016க்கு பின். இப்போ பாருங்க, 2016 இந்த சட்டம் வந்திருக்கு அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி யார் சொத்து வாங்கினாங்களோ, அதாவது 1990களில் வாங்கியிருக்கலாம், 2001 வாங்கியிருக்கலாம், அப்படி பினாமி பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக விசாரணை அதிகாரி நம்பினால் அந்த சொத்துக்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பார். நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தில் என்ன போய் வாதாடினாங்க தெரியுமா? ஒரு உதாரணம், அதாவது உங்களுடைய வீட்டுக்கு போக நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் போய் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த மெயின் ரோடை திடீர்னு 1 வே ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் அந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு அதிகாரி வரார், உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரி சொல்கிறார், இல்லை நீங்கள் முந்தா நேற்று அந்த வழியாக நடந்து வந்திருக்கீங்க, அதனால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் சட்டம் அமலுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்கிறீங்க சார் சட்டம் வந்ததே இன்றைக்கி தான், முந்தானத்து நான் அந்த பக்கம் நடந்து வந்திருக்கேன் அப்படின்னா முந்தானத்து அந்த சட்டம் இல்லை, அதனால் நான் நடந்து வந்தேன், தவறு என்று இன்று சொல்லிவிட்டீர்கள், நான் முந்தானத்து நடந்து வந்ததுக்கு இன்றைக்கி ஆக்ஷன் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. இது ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. இதே போல் தான் வாதாடுபவர்கள் என்ன சொல்கிறாங்க, சட்டம் வந்ததே நவம்பர் 2016, அதற்கு முன்னாடி ஒருவர் பினாமி பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருந்தால் இந்த சட்டம் அதற்கு எப்படி பொருந்தும், சட்டம் அமலுக்கு வந்த தேதியிலிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் நடைபெற்று வந்தது. சென்னை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டமானது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், அதாவது 2016க்கு முன்னரும் நடைபெற்ற பினாமி பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. கொல்கத்தா நீதிமன்றம் இதற்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது ப்ராஸ்பெக்டிவ் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 2016 இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருப்பதினால் இப்பொழுது அதிகாரிகள்லாம் ரெட்ரோஸ்பெக்டிவ், அதாவது 1998 முதல் பினாமி தடை சட்டம், அந்த தடுப்பு சட்டம் இயற்றினாங்கல்ல,
அப்போதிலிருந்து யார் யாரெல்லாம் பினாமி சொத்தை சேகரித்து வருகிறார்களோ அந்த தேதியிலிருந்து கணக்கிட்டு இவர்கள் நோட்டீஸ் வழங்கியும் விசாரித்தும் சொத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி பயணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக நிறைய மேல்முறையீடு வரும் பொழுது உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் இந்த வழக்குகளை விசாரித்து இந்த 2016 பினாமி தடுப்பு சட்டமானது ரெட்ரோஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவா, அதாவது முன்தேதியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, சட்டம் வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு தெளிவு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் தகவல் சொல்றாங்க. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இது ரெட்ரோஸ்பெக்டிவுக்கு பொருந்தாது, ப்ராஸ்பெக்டிவ் தான், சட்டம் அமலுக்கு வந்த தேதியிலிருந்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 90% வழக்குகள் முடித்து வைக்கப்படும். இப்போ நாம் பரபரப்பாக பேசுகிற நிறைய வழக்குகள் கூட முடித்து வைக்கப்படும். ஏன் அப்படின்னா 2016க்கு மேலே யார் பினாமி பேரில் சொத்துக்கள் வாங்கியிருக்கார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று ஆகிவிடும். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்பது நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இதில் கடைசியாக 2 விஷயம் பார்க்க போறோங்க. வருமான வரித்துறை என்ன சவால்கள் சந்திக்கிறாங்க, அப்பாவி பொதுமக்கள் என்ன சவால்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வருமான வரித்துறை என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு நோட்டீஸ் ஒட்டணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த சொத்து எங்கே இருக்கிறது என தெரியாது. நாங்கள் உள்ளூரில் விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும், சார் பதிவாளர்கிட்ட தகவல் சொல்லணும், தாசில்தார்கிட்ட தகவல் சொல்லணும், அது மட்டும் இல்லை தண்டோரா போடுற ஆள்கிட்டையும் தகவல் சொல்லணும். அப்போ தான் அவங்க அந்த சர்வே நம்பர், எந்த பிளாட், இதையெல்லாம் பார்த்து ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் போனோன்னா அந்த நோட்டீஸை ஒட்டுவோம். ஆனால் இப்படி தகவல் சொல்லும் பொழுது அது கசிந்து விடுவதாக சந்தேகிப்பதாக சட்ட வல்லுநர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இப்படியும் தகவல் கசிய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்பாவி மக்களை நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பார், தன்னுடைய அறியாமையினால் இதில் மாட்டிக்கொள்வார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் சம்பாதித்து நியாயமாக அரசுக்கு கணக்கு காட்டி தங்களுடைய தாய் தந்தையருடைய பெயரில் அல்லது தன்னுடைய சகோதரன் சகோதரிகளுடைய பெயரில் தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடோ அல்லது நிலமோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, லேட்டஸ்ட் சட்டம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனைவி, கணவன், மகன், இவங்க பேரில் கணக்கு காட்டப்பட்ட வருமானத்தில் நீங்கள் தனியாக அவங்க பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம் ஒரு சொத்தை. ஆனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய பெயரிலையோ, உங்களோட சகோதரன் சகோதரி பெயரிலையோ, அல்லது ஏழ்மையான உங்களுடைய சொந்தக்காரர் யாராவது இருப்பார், அவருக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவருடைய பெயரில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை ரெஜிஸ்டர் செய்து கொடுத்தால் அது பினாமி சட்டத்தின் கீழ் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இது உண்மைதானா அப்படிங்கிறத சட்டம் இயற்றியவர்களும் சட்டம் அமல்படுத்தியவர்களும் தெளிவுபடுத்த வேண்டும். சட்டம் வல்லுநர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். அப்படி நீங்க தாய் தந்தையர் சகோதரன் சகோதரி பேரில் வாங்குறீங்கன்னா நீங்க அந்த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக, அதாவது இருவருடைய பெயரும் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டும், அப்படித்தான் வாங்க முடியும். இதுதான் சட்ட அறிவு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் பினாமி சட்டத்தின் கீழ் சிக்கிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்பாவிகள் முன்னிருக்கும் சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு அதிகாரி முடிவு பண்றார், ஒரு சொத்து பினாமி சொத்து அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அங்கே நோட்டீஸ் ஒட்டி பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். நேர்மையாக வாழ்ந்து வருபவராக இருந்தாலும் தன்னுடைய சொத்து பினாமி சொத்து அல்ல என நிரூபிக்கும் கடமை அவருடைய தலையில் விழுந்து விடுகிறது. இது அவருக்கு வரும் முதல் சவால். இரண்டாவது சவால், ஒருவேளை அவருக்கு போதுமான ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை, அவர் அந்த பில்ஸ் எல்லாம் எங்கேயோ வச்சுட்டு இருக்காரு, கரெக்டான ஆதாரங்களை திரட்டி கொண்டு போய் அந்த அதிகாரி திருப்தி அடையும் வகையில் தன் சொத்து தான் இது, நேர்மையாக வாங்கிய சொத்து தான் இது என்று நிரூபிக்க முடியவில்லை எனில் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இரண்டாவது இடி அவருடைய தலையில் விழுகிறது. மூன்றாவது, அவர் ஜெயிலுக்கு போக நேரிடும். நான்காவது, ஒருவேளை அவர் உச்சநீதிமன்றம் வரையில் சென்று நான் நிரபராதி என்று வாதாடி அவர் நிரபராதி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு பரிகாரம் என்ன? பல வருஷமாகியிருக்கும், அவருடைய வாழ்க்கையில் பல முக்கிய நிகழ்வுகள் தவறவிட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய தாய் தந்தை முன்பிருந்தவர்கள் இருக்கலாம், சொசைட்டியில் அவருக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கும், இன்கம் டேக்ஸ் இவரை ரைட் பண்ணிட்டாங்க, இவரோட ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, இப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. இறுதியாக நிரபராதி அப்படின்னு சொல்லி அவர் நிரூபித்தாலும் அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கு யார் பொறுப்பாவது அப்படிங்கிற கேள்வி எல்லாம்
சட்ட வல்லுநர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அதனால் மக்களின் பிரதிநிதியான சட்டம் இயற்றுபவர்கள் இதை கருத்தில் கொண்டு என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் இந்த சட்டத்தில் கொண்டு வரலாம், குறிப்பாக அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக என்று சிந்தித்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. Sri Muthukumaran Arts and Science College, Mangadu, Chennai. Admission enquiry க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.